ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர், அவர் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் ஆப்ஷனில் பண்ணுறது ரொம்ப ஒரு ஆர்வமான நபர் தான். அவர் என்கிட்ட கேட்டது, சார் நான் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன், அதில் என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வேல்யூஸ் 0 ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் ட்ரேடு எடுக்கும்போது மட்டும் அந்த தருணத்தில் மட்டும் 0 ஆக மாட்டேங்க அப்படின்னு சொன்னார். ஒன்றுமே இல்லை, கேர்ஃபுல்லாக அந்த வார்த்தையை கவனிங்க பிகினர்ஸ். என்ன அப்படின்னா இந்த மணியில் 0 ஆகாது, சரிங்களா? அவுட் ஆஃப் த மணி தான் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும். இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, எது அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினுக்கான சார்ட், சரிங்களா? இப்போது இதில் பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருக்குது? 44,200 இருக்குது. இப்போது இந்த 44,000 அப்படின்னு இருக்கா, இது அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷன். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இந்த மணி. இதில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா? 0.05ங்கிறது வராது. அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இதுலேயும் அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். புட் இப்போ மார்க்கெட்டை மேலே ஏறுது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா புட் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணணும். இதில் முக்கியமான டவுட் என்ன இருக்குன்னா, சார் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூஸ் அதாவது பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அவுட் ஆஃப் த மணி போனேன்னா வெறும் 20 பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. நான் அதுக்குள்ளே போனேன்னா எனக்கு பெரிய லெவலில் லாபம் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். இப்போது கால் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழே சரின்னு தெரிஞ்சுன்னா கால் ஆப்ஷனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுக்காதீங்க, சரிங்களா? என்ன பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த வீக்குள்ளே கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டிசம்பர் வரைக்கும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நவம்பர், டிசம்பர் அது வரைக்கும் எடுத்துகிட்டு இது ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் மாறுபடும். நிறையா பேர் ஸ்கேல்பராக இருப்பாங்க. ஸ்கேல்பிங் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும். இந்த ட்ரேடை பொறுத்த மட்டும் எக்ஸ்பைரி டேயில் 0 ஆகும், சரிங்களா? 22ஆம் தேதி வரும்போது என்ன ஆகும்? இதுவும் 0 ஆகும். ஆனால் உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னா 22ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா, இது கீழே போயிடணும். கால் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் த மணி தானே வரணும். இப்போ 42,200 எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் நினச்சிட்டீங்க இது 44,000 தான் வரும், நான் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்துட்டேன் அப்படின்னா அப்போ என்னாகும்? அந்த டேட்டு வரச்ச என்னாகும்? 22ஆம் தேதி வரச்ச உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ஆனால் முழுக்க ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது தான். இப்போ கூட நான் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்ம கிளாஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்றைக்கி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். அவர் ட்ரேட் பண்ணி வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, சரிங்களா? அவர் இன்றைக்கான ப்ராஃபிட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 49,000 அவர் பண்ணி இது குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு விஷயந்தான், இவர் படித்தது பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பிப்ரவரியில் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணார். ஸோ ஒரு பிப்ரவரிலேருந்து நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8-9 மாதம் சரியான ப்ராக்டிஸில் தான் என்ன ஆகிருக்காரு, இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறது. பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணாலே போதும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறது, எப்போதுமே பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 hour கேண்டில் 3 வரும், சரிங்களா? இதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணாலே சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த 3 hour கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணாலே ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, சரிங்களா? கான்ட்ராக்டை கொஞ்சம் டிலேவாக எடுத்திங்கன்னா 965 ரூபா இருக்கா, இதில் ஒரு 10 பாயிண்ட் எய்ம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், லிக்விடிட்டி இருக்கும். அதில் இந்த மாதிரி பிரேக் அவுட் 3 hours கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா, என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். இங்கே பிரேக் அவுட் ஆகலை, இதை விட்டுருங்க. இங்கே பிரேக் அவுட் ஆகி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, சரி, இருந்தாலும் இது வேணாம், இந்த பர்டிகுலர் இந்த 3 hour கொடுக்கல. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகி ப்ராஃபிட் இருக்குது, இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகி ப்ராஃபிட், சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது. இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை. இந்த இதில்
2 3 4 5ல் இந்த ஒன்று வேணால் ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாம். மேஜர்